அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 2025 வருடம் தொடங்கி அதுக்குள்ளே 3வது மாதம் வந்துருச்சுங்க. ஆமாங்க, மார்ச் மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்க போகிறது. இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறதா அல்லது துரதிர்ஷ்டம் ஏற்பட போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலில் தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய கிரகங்களான சனி பகவான், புதன் பகவான், குரு பகவான், சூரிய பகவான் ஆகிய கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு காலங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் கொஞ்சம் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக தாங்க இருக்கும். நிதி நிலைமையில் சவால் இருக்க செய்யும். அதே மாதிரி வேலையில் சவால், வியாபாரத்தில் சவால் அப்படின்னு வாழ்க்கையே கொஞ்சம் போர்க்களம் போல தாங்க செல்லும். எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் இந்த கடனை மட்டும் அடைக்க முடியாத சூழ்நிலை இருக்குங்க. குறிப்பாக வீட்டில் மனைவியை சமாளிக்க முடியாத சூழ்நிலை பலருக்கும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ளுங்க. மன அழுத்தம் ஏற்படுங்க. பிடித்த பாடலை அந்த சமயத்தில் கேளுங்க. மன அமைதி கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் முழுவதும் கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவைங்க. அலட்சியமாக எந்த ஒரு செயல்லையுமே நீங்கள் இருக்கக்கூடாது. வியாபாரத்தில் பார்ட்னரோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அது பிரச்சனையை பெரிதாக்கிடும். அதே மாதிரி கடனுக்கு பரிவர்த்தனை செய்ய வேண்டாங்க. புதிய முதலீட்டில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது. வேலையிலையுமே கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. மேலதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாங்க. இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்வது தான் புத்திசாலித்தனம். கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பார்க்க வேண்டாங்க. உறவினர்களிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. அதே மாதிரி முன்கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான யோசனைகளில் நீங்கள் ஈடுபட ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு காலடி எடுத்து வைப்பதற்கான காலநிலையை கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அதே மாதிரி ப்ரமோஷன் கிடைப்பதாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டில் வேலை கிடைப்பதாக இருந்தாலும் சரி, எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மற்றொரு புறம் இருக்கத்தாங்க செய்யும். அதனால் இந்த காலகட்டத்தை நினச்சி நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் படிப்பில் கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று. தேவையற்ற நண்பர்களிடமிருந்து வெளியே வாங்க. மாணவர்கள் மொபைல் ஃபோனை எடுக்க வேண்டாம். நேரத்தை அனாவசியமாக வீணடிக்கவும் கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய நலன்லையும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. பெரியவர்களையும் மரியாதை நிமித்தமாக நடத்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தூங்கக்கூட ஒரு சிலருக்கு நேரமே இருக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும். அத்தனை வேலை சுமை அதிகமாக உங்களுக்கு இருக்குங்க. ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இறைவனினுடைய அருளும் உங்களிடத்துல பரிபூரணமாகவே இருக்குங்க. எவ்வளவு கஷ்டங்களை அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு பலத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுத்திருப்பான். பிரச்சனைகளை சமாளித்து எதிர்நீச்சல் போட்டு எல்லா விஷயத்துல இருந்தும் நீங்கள் மீண்டு வந்து விடுவீங்க. வேலை தொழிலில் வெற்றிக்காக அயராது உழைப்பீங்க. நல்ல பலன் கிடைக்க பெறுவீங்க. அதே மாதிரி நிறைய அனுபவ பாடங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு
கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய பேருடைய முகத்திரை கிழியும். நல்லவர்கள் அப்படின்னு நம்பி நீங்கள் பழகி ஏமாறுவீங்க. ஆனால் இப்போதாவது இப்படிப்பட்ட நட்பு கூடாது அப்படின்னு புரிந்து கொண்டீர்களே, அதுவே போதுங்க. தீமை உங்களை விட்டு விலகக்கூடிய காலம் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, நம்பி மோசம் போனதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இனிமேலாவது கண் விழித்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிற உங்களுடைய அறிவு கண் திறந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் கவலைப்பட வேண்டாங்க. பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் உங்களுக்கு உறுதுணையாகவே நிற்பார். இத்தனை நாள் செய்த தவறில் இருந்து வெளிவந்து புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் முழுவதும் வேலையில் முழு மூச்சோடு ஈடுபடுவீங்க. கடினமான வேலைகளை கொடுத்தாலும் அதில் உங்களுடைய பங்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கஷ்டம் அப்படின்னு எந்த வேலையையுமே விட்டு ஒதுங்கி விட மாட்டீங்க. வியர்வை சிந்தி உழைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவீங்க. மன நிறைவையும் நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வை கொடுப்பீங்க. சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க துவங்கும். உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். பெரியவர்களினுடைய ஆசீர்வாதமும் இறைவனினுடைய ஆசீர்வாதமும் ஒன்று சேர கிடைக்க பெற்று இந்த காலம் ஓரளவிற்கு சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி வேர்வையில் உழைத்து விட்டு இரவு நிம்மதியான தூக்கத்தை பெற்றாலும் அதில் ஒரு இன்பம் உங்களுக்கு நிச்சயம் இருக்க செய்யும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி மற்றொரு புறம் பொறுமை, நிதானம், அமைதி ரொம்ப முக்கியங்க. முன்கோபம் இந்த காலகட்டத்தில் படக்கூடாதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்பட்டு பேசிவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க. ஒன்றுக்கு பல முறை சிந்தித்த பிறகுதான் ஒரு வார்த்தை வாயில இருந்து வரணுங்க. குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வியாபார பிரச்சனை, அலுவலக பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அமைதியை முதல்ல ஆயுதமாக எடுத்துக்கொள்ள பாருங்க. புதிய முயற்சிகளை அடுத்த காலத்திற்கு தள்ளி வைப்பது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதிய முதலீடுகளை தற்சமயம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாங்க. அடுத்த மாதம் செய்து கொள்ளலாம். பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நடத்த பாருங்க. 2 அனுபவசாலிகளை கூடவே வைத்து கொள்வீங்க. அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையை சரியாக செய்ய உங்களுக்கு சில நேரத்தில் மனம் வராது. ஒரு விதமான மந்தத்தன்மை ஒரு சிலருக்கு நீடிக்க செய்தாலும் சரிங்க, உங்களுடைய திறமையினால் நீங்கள் அதை சமாளித்து வெளிவருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் எதிர்காலத்தை பற்றியும் அடுத்த நாளை பற்றியும் சிந்திக்கிறதுல இருக்கக்கூடிய அக்கறையை அன்றைய நாளின் மீது வைக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. ஆர்வ கோளாறுல சில பல தவறுகளையும் நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி எந்த வேலையை முதல்ல செய்யணும், எந்த வேலையை அதுக்கப்புறம் செய்யணும் அப்படிங்கிற வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு பிளானிங் அப்படிங்கிறது, திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை தாங்க வரும். கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் இருக்க பெறுங்க. காரிய தடைகள் இருக்கலாம். வேலையில் பயங்கரமான ப்ரெஷர் இருக்குங்க. மேலதிகாரிகளை சமாளிக்க முடியாது. உடல் ஆரோக்கியத்திலையும் பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்கும். அலுவலக பிரச்சனையை வீட்டில் சொன்னால் நிச்சயம் புரிந்து கொள்ள மாட்டாங்க. அவர்களும் இந்த பக்கம் ஒரு இடி இடிப்பாங்க. எல்லா பிரச்சனைகளையும் தலை மேலே போட்டு சுமக்க வேண்டிய சூழ்நிலை தான் உண்டாகும். வேறு வழியே கிடையாதுங்க. கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் செய்து இந்த காலகட்டத்தை மெதுவாக நகர்த்தி செல்ல பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். தேர்வுகளை சூப்பராக எழுதுவீங்க. பிரச்சனை கிடையாதுங்க. ரொம்பவும் உடல் உபாதையில் இருக்கிறவங்க உங்களால் முடிந்த மருத்துவ செலவை உதவியாக பண்ணுங்க. அதே மாதிரி நிலைமை கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிதி
நிதி நிலைமை, பொருளாதார வளமை கொஞ்சம் வந்து நெருக்கடியை ஏற்படுத்தலாம். வரவேண்டிய பணம் கைக்கு வராது, அது வந்தாலே பிரச்சனைகளை சமாளித்து விடலாம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகலாம். பணம் வந்து வாசல் வரைக்கும் வந்தாலும் வேறு செலவுக்கு வெளியே செல்லுமே தவிர கையில் சேமிப்பு அப்படிங்கிறது தங்காதுங்க. இதனாலேயே பெரிய பிரச்சனை குடும்பத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேலன்ஸ் பண்ணணுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புது முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல டார்கெட்டை சரியாக முடிக்க பாடுபடுவீங்க. உங்களுடைய கடமைகளை இருந்து எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தவற மாட்டீங்க. குடும்பத்தை சமாளிக்கிறது தாங்க கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். சிவன், பார்வதி, முருகர், பிள்ளையார் இப்படி குடும்பத்தோடு இருக்கக்கூடிய தெய்வங்களை அடிக்கடி பார்த்து கொண்டே இருங்க. மனதில் வந்து ஒரு நிம்மதி அடையும். குடும்பத்தில் வந்து சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம்.